கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய திருச்சபையிலே பேசும்படியாய் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவிக்கிறேன். அருமையான இந்த அழைப்புக்காக என்னிடத்தில் தொடர்பு கொண்ட அருமையான பாஸ்டர் கிளமெண்ட் அவர்களுக்காகவும் நம்முடைய திருச்சபையின் போதகர் அவர்களுக்காக இயேசு நாமத்தினாலே திருச்சபை மக்கள் யாவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். எல்லாம் உற்சாகமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேரம் சரியாய் 11 மணி 10 நிமிடங்கள். அல்லேலூயா சொல்லாமே. மீன் குட்டிக்கு நீந்த கற்றுக் கொடுக்க தேவையில்லை, மான் குட்டிக்கு ஓட கற்றுக் கொடுக்க புலி அடகாது. இருந்தாலும் இசை வல்லுநர்கள், இசை புயல்கள், இசை ஜாம்பவான்கள் கொஞ்சம் மன்னிக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி என் கூட வருவீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு பாடலை பாடி இல்லை நீங்களாம் பாடணுன்னு எனக்கு ஆசை வந்துடுச்சு. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை பாடி துதிக்கணும்னு. உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் பொறுத்து என் கூட நீங்களும் சேர்ந்து வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, நம்ம காட்டெலாம் தெரியாது, நான் என்ன பாடுறேனோ அதுக்கேற்ற நீங்கள் வந்துருங்க. அல்லேலூயா, ஆமென், ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? நல்ல கரங்களை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. சந்தோஷமா இருக்கீங்களா? நல்ல கரங்களை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஆத்மநேசரோடு அன்பினோடும் சென்று அவளோடு நான் கெஞ்சி கேட்டபோது அபிஷேக நதியே என்னில் பாய்ந்து வந்தது. ஆனந்தத்தினால் என்னை அபிஷேகித்தார். அபிஷேக நதியே என்னில் பாய்ந்து வந்தது. ஆனந்தத்தினால் என்னை அபிஷேகித்தார். அன்பே
நேசரேசுவை ஜீவஜனத்தோடே நித்திய நித்தியமாக ஆராதிப்பேனே நேசரேசுவை பாடும் தேசனின் சொந்தமானது கண்ணீரில்லையே கவலையில்லையே பாடும் தேசனின் சொந்தமானது கண்ணீரில்லையே கவலையில்லையே நன்றே பரிசுத்த சமூகத்துல தேவனுடைய ஆலயத்துல அவர் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு நிலமாய் துதிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நடுவிலே எழுந்திருக்கிறார். நான் உங்கள் நடுவிலே உலாவி நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். பரிசுத்தமுள்ள ஜனமாய், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற ஜனமாய், திருச்சபையாராய் கர்த்தரை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டவரே, அடியை முடிமறைத்து பிள்ளைகளோடு இடைபடுவீராக. வல்லமையுள்ள வார்த்தை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடு இடைபடட்டம்பா. வல்லமையுள்ள வார்த்தை எங்கள் ஒவ்வொருவரோடு இடைபடட்டும். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீட்பர் இயேசுவின் மூலம்
ஸ்பீக்கிற நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தர் நல்லவர், ஆமே. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பியிருக்கிறார். துதிக்கும் பொழுதே, ஆராதிக்கும் பொழுதே அவர் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம், நம்முடைய கட்டுகள் எல்லாம் அறுத்திருக்கிறார். அநேகருடைய வியாதிகள் குணமாகி இருக்கு. அநேகருக்கு கர்த்தர் புதிய கிருபைகளை ஊற்றிருக்கிறார். துதிப்பது ஒரு பெரிய கிருபை. ஹல்லேலூயா, ஆமென். இப்படி நல்ல ஒரு இசைக்கருவியோடு இப்படி பாடுறது சந்தோஷமாக இருக்குது. இப்படிலாம் இருந்தால் நாங்கள் விட மாட்டோம். ஐயா அழகாக நேர்த்தி ஆட்களை உருவாக்கியிருக்காரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அனுபவங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், 30 வருஷம் இருக்கலாம், 40 வருஷம் இருக்கலாம். அநேகர் வயதில் மூத்தவங்க இருக்கீங்க, அனுபவசாலிங்க இருக்கீங்க. நல்லா படித்து ஒரு பெரிய அறிவாளிகளாக, ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கலாம், நல்ல பகுத்து ஆராய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஞானமோ, நம்முடைய அறிவோ, நம்முடைய பகுத்தறிவோ, நம்முடைய அனுபவங்கள், இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும், நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் தேவனுடைய அற்புதங்களுக்கு தடையாக தான் இருக்குது. நிறைய பேர் ஆமீனே சொல்லி, நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் எப்பொழுதும் தேவனுடைய மகத்துவங்களுக்கு, அற்புதங்களுக்கு தடையாகவே இருந்திருக்கு. என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், பாருங்க, லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது அது எப்படின்னாமா அழுக தொடங்கிட்டு இருக்கும், அது துர்நாற்றம் எடுக்கும் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இயேசு சொல்கிறார், கல்லறையினுடைய முன்னே நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த கல்லை தள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது மார்த்தா சொல்லுங்க, ஆண்டவரே மரித்து 4 நாள் ஆகிட்டு, இப்பொழுது நாருமே. பாருங்க, நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய அறிவு, படிப்பறிவு, இல்லை உலகத்தின் அறிவு எல்லாம் தேவனுடைய அற்புதங்களுக்கு தடையாக தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அது உண்மைதாம்மா, இப்பொழுது நாரம்தான், ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இந்த சத்தம் போதாது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நம்முடைய, அதாவது என்ன சொல்லணும், நம்முடைய அறிவு, இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், ஆமென், இது எப்படி ஆகும், எப்படி நடக்கும் என்ற கேள்விகள்லாம் சில வேளைகளை தேவனுடைய மகத்துவங்களை தடை செய்கிறது. நம்முடைய அனுபவம், மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், அப்பா இந்த கண்மலையை அடி, தண்ணீர் வரும். அப்படி தானே? ஃபஸ்ட்டு முறை அடிக்கு தானே சொன்னார்? கரெக்டாக சொல்கிறேன்னா? முதல் முறை சொன்னார், இந்த கண்மலையை அடிப்பா, தண்ணீர் வரும். ஆனால் 2வது முறை சொல்லும் போது அடிக்க சொல்லலை, அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். ஆனால் ஏற்கனவே நமக்கு தான் அனுபவம் இருக்கே. ஏற்கனவே நமக்கு என்ன அனுபவம் இருக்குது? பேசுனா தண்ணி வருமா? அடித்தாவாது அங்கங்கே இருக்கிற தண்ணி பாறையுடைய விரிசல்லேருந்து வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேசுனா எப்படி தண்ணி வரும்? இதுதான் நம்முடைய அனுபவம். நம்முடைய அனுபவம் என்னென்னா, ஒரு முறை என்ன அற்புதத்தை பார்த்தோமோ, என்ன அதிசயத்தை பார்த்தோமோ, அதையே நினச்சிட்டோம். அதையே என்னைக்கும் நடந்த அற்புதத்தை, என்னைக்கும் நடந்த அதிசயத்தை, என்னைக்கும் கிடைத்த விடுதலையை, இது இப்படி தான் அற்புதம் நடக்கும், இப்படி தான் வழி பிறக்கும்னு மீண்டும் சொல்லுகிறேன். நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய ஞானங்கள், நம்முடைய படிப்பின் காரியங்கள் எல்லாம் சில வேளையில் தேவனுடைய மகத்துவங்கள் வெளிப்படாதபடிக்கு தடையாக இருக்குது. ஆனால் ஒன்று சொல்லலாம், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. அவர் எப்படியும் செய்வார், எதையும் செய்வார். சொல்லலாமா? அவர் சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல உற்சாகத்தோடு ஆமேனா ஆமேன் சொல்லிகிட்டே இருப்போம், கைகளை தட்டுவோம். சில வேளையில் டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இது முடியாது, இது ஆகாது, அப்படி நாம் அப்படியே நம்பிடுவோம். இல்லை, அவர் படித்து அவர் சொன்னது அப்படியே நம்புவோம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் அதைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே நாம் வைத்திருக்கிற விசுவாசம் அதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று நாம் நம்பினா, நாம் விசுவாசித்தா அவைகளை செய்து முடிக்க கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதையில் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை கர்த்தர் செய்து வருகிறார். நம்முடைய திருச்சபையில் கூட அநேகர் விடுதலையாகி இருப்பாங்க, சுகமாகி இருப்பாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்துடாதீங்க, ஒரு அறிவை சார்ந்து நின்றாதீங்க. எல்லாவற்றையும் காட்டிலும் கர்த்தருடைய வசனம் மகத்துவம் உள்ளது. அவரால் எதையும் செய்ய முடியும், எப்படியும் செய்ய முடியும். அவரால் யாரையும் விடுதலையாக்க முடியும், யாரையும் குணமாக்க முடியும். ஹல்லேலூயா. முடியாது என்கிற காரியம் நம்முடைய ஆண்டவருடைய அகராதியிலே இல்லை. ஹல்லேலூயா. சொல்லமா, நம்முடைய ஆண்டவருடைய டிக்ஷனரியில் என்ன இல்லை? ஆகாது, முடியாது, அவ்வளோதான், போயிட்ட கேஸு,
அதெல்லாம் ஆண்டோட அகராதியில் இல்லை. அவரால் எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்க. நல்ல கரங்களை. தேவனால எல்லாம் கூடும், தேவனால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஆமாம், ஐயாவை பார்த்தா எனக்கு வியப்பாக இருக்கு, வியப்பாக இருக்கு. அழகா சூப்பராக டக்கு நைன் பண்ணின்னு வாட்சை கட்டிட்டு அதில் இன்னும் பின்னாடி சீப்பு வேறு வச்சுக்கிறேன். எனக்கு சீப்பு இல்லை, வந்து சீப்பு இல்லாமல் அப்படி பண்ணிட்டு அழகாக ஒரு பர்ஃபெக்ட். அந்த நாட்களில் அழகாக தேவனை தேடி இருக்கிறத நல்லா பளிச்சுன்னு துவச்சி போட்டு நல்லா மகிமை தான். அருமையான ஐயா பலவீனங்களை பார்க்காம நல்லா தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்ற அதிகாரம் உண்டவர். மீண்டும் சொல்கிறேன், ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்துடாதீங்க, ஒரு சர்க்கிளில் வந்துடாதீங்க. இது முடியாது என்று சொல்லி ஃபைலை ஏற கட்டி மூளையில் போட்டு வைக்காதீங்க. மூடப்பட்ட ஃபைலெல்லாம் நம் தேவனாகிய கர்த்தர் திறப்பார். முடியாதவைகளை முடித்து காட்டுவார், ஆகாதவைகள் அவர் செய்து காட்டுவார். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமீன் சொல்லலாமா? வயசாயிடுச்சு, அற்புதம் நடக்காதுன்னு சொல்லாதீங்க. எங்கள் காரியத்தில் முன்ன நின்று பேச ஆள் இல்லை சொல்லாதீங்க. நீங்கள் அறியாத வழியில், நீங்கள் யோசித்திருக்கிறாத இடங்களில் இருந்து அவர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் அறியாத வழியில் இருந்து அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆமே. இந்த நாட்களில் ஒரு சில நிறைய பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஏன்னா நேற்று பயமுத்திட்டாங்க என்ன, ஐயா நீங்கள் போகிறது பயங்கரமான சபை, அங்கே சிங்கம் இருக்கும், கரடி இருக்கும். ஆமீன். ஆமாம், சிங்கம் கரடிகளை போல அனுபவசாலிகள், பலசாலிகள், வேதத்தில் ஊறினவங்க, டைகர்ஸ், வேத புலிகள் உண்டு. ஆமாம், பாடக சங்கீதக்கார தாவீது ஒருத்தர் தான். இங்கே நிறைய பேர் சங்கீதக்காரர்களாக இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன். சில காரியங்களை தேவன் நமக்கு அனுமதிக்கிற அந்த நேரத்துக்குள்ளாக சரியாய் ஐயா சொன்ன நேரத்தில் 12 மணிக்கு முடிச்சிருவேன். பாருங்க, கடினமான காரியங்களை வேதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் கடந்து வந்திருக்காங்க. கர்த்தருடைய தயவுனால கடினமான பாதைகளெல்லாம் லேசா ஒன்றுமே இல்லை என்கிற அளவுக்கு கடந்து வந்திருக்காங்க. அப்படி தானே? நிறைய பிரசங்கத்தை கேட்டுருக்கோம், அப்படி தானேம்மா? ஆமீன்னு சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. நான் சொல்லுது புரியுது, பேசுறது கேட்குதா? பின்னாடிலாம் சவுண்ட் வைக்கலாமா இல்லை கம் பண்ணலாமா? எல்லாருக்கும் கேட்குது. சோத்திரம். ஆழத்திலிருந்து அரண்மனை, குழியிலிருந்து பிட் டு பேலஸ், குழியிலிருந்து அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்ட ஒரு நபர் வேதத்தில் உண்டு. எல்லாருக்கும் தெரியும். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோசப்பா, சரியா அடிக்கிறீங்க, குறி தவறவே இல்லை, ஒரே கல் அடிச்சிட்டீங்க. பாருங்க, இதில் அநேக பிரசங்கம் யோசப்பு தானே, எங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நம்முடைய அனுபவங்கள்லாம் எப்பொழுதும் தேவனுடைய மகத்துவங்களுக்கு தடையாக இருக்குது. இப்போ நம்ம எப்படின்னா பிளாங்காக உட்கார போகிறோம். நான் சொல்லுது அப்படியே நீங்கள் கேட்க போகிறீங்க, நீங்கள் நம்ப போகிறீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கிருபைகளை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாக இருந்தது. பாருங்க, யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் பகைக்க என்ன காரணம்? ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க, அப்படி தானேம்மா? ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க. ஆனால் யோசேப்பை தன் சகோதரர்கள், உடன் பிறந்தவர்கள் பகைக்க என்ன காரணம்? நாம் கூட ஒரே தேசத்தின் மக்களாக இருக்கிறோம், நம்மையும் கூட உலகம் பகைக்கிறதுக்கு என்ன காரணம்? யோசேப்பு ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். ஆனால் அப்படி இருந்த யோசேப்பை சொந்த சகோதரர்கள் பகைத்தாங்க. நாம் கூட நம்முடைய இந்திய தேசம், நம்முடைய சொந்த தேசம், நம்முடைய தாய்மண் இல்லை, தாய் மண்ணே வணக்கம்லாம் நல்லா பாடுறோம், இது நம்முடைய தேசம். ஆனால் நம்மையும் பகைக்க என்ன காரணம்? இங்கே வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை பகைக்கிறதுக்கு என்ன காரணமா? மன்னிக்கும், ஆதியாகமம் 37:2, ஆதியாகமம் 37:2. ஆமென். ஆமாம், அதில் 4ஆம் வசனத்தில் 4 வந்துருங்க. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். முதல் காரணம், யோசேப்பை பகைத்ததற்கு தகப்பனுடைய அன்பு அதிகமாக அந்த யோசேப்புக்கு கிடைத்தது. ஆமென். இன்றைக்கு திருச்சபை பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் நம்முடைய பரலோக தகப்பனாகிய பிதாவுடைய அன்பு, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்தாவினுடைய அன்பு அதிகமாக ஊற்றப்படுகிறது. தேவ அன்பு நம்ம மேலே ஊற்றப்படுகிறது. பிதாவாகிய தேவன் நம்ம மேலே அன்பா இருக்கிறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என் மேலே பிதா அன்பா இருக்கிறார்? ஹல்லேலூயா.
யாராவது சொல்ல முடியுமா இல்லைன்னு? அவர் அன்பாக இருந்ததுனால தான் தம்முடைய சொந்த குமாரனே உங்களுக்காக எனக்காக கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. தேவன் நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால, அன்பு வைத்ததுனால தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக எனக்காக கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகம் உன்னை பகைக்கிறதுன்னு நீ கவலைப்படாத, உன்னை பகைத்தது போல என்னையும் பகைத்தது. காரணம் என்னவா? காரணம் என்ன? நீயும் நானும் உலகத்தான் அல்ல. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நீங்கள நானும் உலகத்தான் அல்ல, நீங்கள நானும் ஆவிக்குரியவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா. ஆமென். நாம இந்த உலகத்துல வாழ்ந்தாலும், இந்த உலகத்துல இருந்தாலும், இந்த உலகத்துக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா எப்படிப்பட்டவர்களா? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வேர் பிரிக்கப்பட்டவர்கள். அதனால ஆண்டவர் சொன்னாரு, அப்பா உன்னை பகைக்குதா, கவலைப்படாத, உன்னை பகைத்தது போல என்னையும் பகைத்தது. காரணம் என்ன? நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்கள், பிதாவுடைய அன்புக்குரியவர்கள். முதல் காரணம், இந்த உலகம் பகைக்கிறதுக்கு காரணம் பிதா நம்ம மேல அன்பா இருக்கிறார். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்ம மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கு. இங்கு யோசேப்பை பகைத்ததுக்கு காரணம் அவருடைய தகப்பன் அதிகமா எல்லா குமாரரை காட்டிலும் யோசேப்பை அதிகமாய் நேசித்தார். இது மாத்திரம்தான் காரணமானா? இதுவும் ஒரு காரணம். அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிந்திருக்கலாம். 37:6 அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டு என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரன் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைதனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனையும் அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தை நிமித்தமும் இன்னமும் அதிகமாய் பகைத்தார்கள். முதல் காரியம் சொன்னேன், தகப்பன் அதிகமாய் நேசித்தார். நம்முடைய பரலோக தகப்பனோ நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். நம்மை அதிகமாய் நேசிக்கிறதுனால நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார். அம்மா இங்கே தான் பார்க்கணும். கொஞ்சம் ½ அன் ஹவரில் முடிச்சிடறேன். கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. அதிகமாய் நேசித்ததுனால தம்முடைய சொந்த குமாரனே கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்கிறது, ஒருவனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒன்றும் இல்லை. பாவிகளுக்காக, அதுவும் நீதிமானுக்காக யாராவது ஒருத்தன் வருவான், குற்றமற்றவனுக்காக யாராவது ஒருத்தர் ஜாமீன் பண்ண வருவாங்க. ஆனா பாவிகளும் துரோகிகளுமாய் இருந்த நமக்காக இந்த உலகத்துல வந்த ஆண்டவராக இயேசு பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பை அதிகமாய் நமக்கு ஊற்றினார். இரண்டாவது, யோசேப்பை பகைத்ததுக்கு காரணம் அவன் தரிசனம் உள்ளவனாய் இருந்தான். ஆமென். சொப்பனக்காரன், சொப்பனங்களை கண்டான். அநேக 2 சொப்பனம் தான் கண்டான். அதுக்கு பயங்கரமான எதிர்வினைகள். ஹல்லேலூயா. நமக்கு கூட கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்திருப்பார், சொப்பனங்களை கொடுத்திருப்பார், வெளிப்பாடுகளை கொடுத்திருப்பார். இந்த சபையை குறித்ததான அநேக தீர்க்க தரிசனமான காரியங்களை கர்த்தர் வைத்திருப்பார். சபை கட்டணும், எழும்பணும், சபையில் ஆத்துமாக்கள் பெருகணும் என்று எழும்பும் பொழுது தரிசனங்களை சுமக்கிறவனை இந்த உலகம் பகைக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தரிசனங்களை சுமக்கிறவனை, தரிசனங்களை சுமக்கிறவனை இந்த உலகம் பகைக்குது. ஆமென். தரிசனம் உள்ளவர்களை பகைக்குது. அப்படிதானே? வேதத்தை எடுத்துட்டு சபைக்கு வந்து என்ன சொல்றாங்க, இன்னும் சும்மா சபைக்கு போயிட்டே இருக்கீங்க, இன்னும் ஜபம் ஜபம்ன்றீங்க. கேட்டிருக்காங்களா உங்களை யாராவது? எப்போ பார்த்தாலும் ஜபம் போயிட்டு இருக்கீங்க, யாரும் உங்களுக்கு கேட்டது இல்லையா? கேட்டா ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் எடுத்துட்டு வெள்ளிக்கிழமை வேணா உபவாச ஜபத்துக்கு வந்துடுவோம், சனிக்கிழமை வந்தா காத்திருப்புக்கு வந்துடுவோம், செவ்வாய்க்கிழமை வேணா மன்றாட்டு ஜபத்துக்கு வந்துடுவோம், 1ஆம் தேதி ஆனா வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்துடுவோம், இன்னும் அமாவாசை அது இதுன்னு எல்லாம் சேர்த்துட்டோம். ஒரு நாளும் நம்ம ஃப்ரீ இல்லை. நம்ம பைபிள் எடுத்துட்டு வரும் பொழுது கேட்குறாங்க, ரொம்ப பண்றீங்க சொல்றாங்களா இல்லையா? ரொம்ப தான். நாங்களாம் எப்போதுமா அப்பத்துலேருந்தே கிறிஸ்டின், நாங்களும் பர்த் கிறிஸ்டின், நீங்க பாதியில வந்த கிறிஸ்டின். நான் சொல்றேன், தரிசனத்தை சுமக்கிற, தரிசனத்தை பெற்ற, ஜப பாரம் உள்ள, ஆத்தும பாரம் உள்ள, ஆத்தும தியாகம் உள்ள சபையை கட்டி எழுப்புகிற அந்த தரிசனம் உள்ளவனை ஜனங்கள் பகைக்கதான் செய்வார்கள். ஆமேனே. வரலையே,
நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? உங்களுக்கு பகை வருது, உங்களுக்கு எதிர்ப்பு வருகிறது, உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா நாம் சொல்லணும், நம்ம வளர்கிறோன்னு அர்த்தம். ஒரு ஊழியக்காரர் அழகா ஒரு கூட்டத்தில் சொன்னார், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி நோ ப்ராப்ளம். அல்லேலூயா, ஆமென். ப்ராப்ளம் இருக்கு, எதிர்ப்பு இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு. எப்பொழுதும் எப்படா இவன் விழுவான்னு பார்த்துட்டே இருக்க நேரத்தில் தான் ஆண்டவர் பலனை கொடுத்து நிற்க வச்சுட்டே இருக்காரு. ஆமென். இருக்கீங்களா? ஆமாம். நம்முடைய ஊழியங்கள் வளர்ச்சி அடைகிறதுனா பிரச்சனை இருக்க தான் செய்யும். முன்னாடியே சொன்னேன், பகைகள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும். யோசேப்பை பகைத்ததுக்கு ஒரு பெரிய காரணம், ஒன்று தகப்பனுக்கு பிரியமானவன், இரண்டாவது சொப்பனங்களை பெற்றவன், தரிசனங்களை பெற்றவன். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உபத்திரம் இருக்குங்க. திருச்சபையில் மாத்திரம் இல்லை, நாம் இருக்கிற குடும்பங்களில், சமுதாயத்தில் பிரச்சனைகள் இருக்கு. எதிர்ப்புகள் மத்தியிலையும் நாம் தரிசனத்தை சுமந்து நிற்கும் பொழுது நிச்சயம் நமக்கான அற்புதங்களை அவர் செய்கிறார். பாருங்க, அவன் சொப்பனத்தின் நிமித்தமும் அவன் வார்த்தை நிமித்தமும் அதிகமாக அவனை பகைத்தார்களாம். இரண்டாவது ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். முதல் சொப்பனம் அரிக்கட்டு, இரண்டாவது சொப்பனத்தில் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் யோசேப்பை வணங்குது. இதை கேட்ட தகப்பனுக்கு கோவம் வந்துடுச்சு. அப்பா, ஏதோ உங்க அண்ணன்மார்களை சொல்லிட்டு இருந்த அமைதியா இருந்தேன், இப்ப நானும் உன் தாயாரும் உன்னை வணங்குவோமோ என்று சொல்லி கடிந்து கொண்டான். நாங்கள் வசனம் சொல்லுது பாருங்க, 10:37. அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அல்லேலூயா. சில வேளையில் பொறுமையா சொல்லுவாங்க, சத்தம் போடாது. சில டைம்ல அதட்டுவாங்க, சில டைம்ல மிரட்டுவாங்க, சில டைம்ல நமக்கு தெரியாம போன் அடிச்சிருவாங்க. அப்படிலாம் நடந்துருன்னு நினைக்கிறேன். நடக்கலாம் சந்தோஷம், இனியும் நடக்காது இருப்பதாக. ஐயா, அதெல்லாம் தாண்டி வந்துட்டையா. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தரிசனங்களை அழிக்க, நம்முடைய சொப்பனங்களை அழிக்க, தேவன் கொடுத்திருக்கிற திட்டங்களை அழிக்க எத்தனையோ எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த எதிர்ப்புகளை, அந்த பிரச்சனைகளை, அந்த போராட்டங்களை தாங்குகிற அபிஷேகங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, பகைத்தாங்க. அடுத்தது என்ன நிலைமைக்கு போயிட்டாங்களாம்? இருங்கம்மா, கொலை செய்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அப்படி தானே? அடுத்தது என்ன பண்ணாங்க? உன் சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்குறேன். சில பேர் நம்ம சொல்லுவோம், நான் அடுத்த வருஷத்தில் எப்படியாவது என் பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை பண்ணிடணும், அடுத்த வருஷம் எப்படியாவது வீடு கட்டுக்கிறத தொடங்கிடணும், என் பிள்ளைங்க படித்து அடுத்த வருஷத்தில் நல்ல ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. யாருக்கிட்டையா சொல்லுவோம், அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே கேட்பாங்க, அப்படியா நல்லதுக்கா, நடந்தால் நல்லா இருக்குங்க. அப்புறம் ஆண்டவரே ஒரு வேலை நடந்துருமோ ஜம்மென்ட்டு சொல்லிட்டு போன பிறகு அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஆண்டவரே ஒரு வேலை அப்படி ஆயிடுச்சுன்னா என்னை மதிக்கவே மாட்டான் ஆண்டவரே. யாராவது அப்படி இருக்கீங்களா? அப்படி தான் மாற்றிக்கொள்ளுங்க. யோசேப்பை நினைச்சாங்க, உன் சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பாரு. ஆரம்ப நாள் ஊழியத்துலலாம் சொல்லுவாங்க, எங்கள் ஐயா இங்கே ரொம்ப வருஷமாக இருக்காருன்னு நினைக்கிறேன், நீ எப்படி ஊழியம் செஞ்சிடும் பார், நீங்கள் எப்படிங்க நடமாடுறேன்னு பார்த்துட்றேன். அப்படி அநேக எதிர்ப்புகள் ஊழியத்தில் வந்திருக்கு. நான் சொல்கிறேன், எந்த எதிர்ப்புகளும் நம்மை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் நம்மை சேதப்படுத்த முடியாது. காரணம், தரிசனம் உள்ளவனுக்கு கர்த்தரே துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. தரிசனம் உள்ள மனுஷனை கர்த்தர் அந்த தரிசனங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் கைவிடுகிறதே இல்லை. ஆமென், ஆமென். அருமையான ஐயா கல்வாரி டேனியல் ஐயா அவர் பாடல் எல்லாம் கேட்டுருக்கேன். அவர் குறித்து ஒரு சில வார்த்தைகள் தான் கேட்டிருக்கேன். ஆனால் வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன். அவர் இல்லைனாலும் இன்றைக்கு அந்த தரிசனம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அவர்கள் இல்லைனாலும் இந்த ஊழியங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கு. அம்மா, அங்கே பயங்கர தரிசனமாக போயிட்டு இருக்கீங்களே, கேட்கவே இல்லை பிரசங்கம். தாயி, பிரசங்கத்தை கேளுமா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தரிசனங்கள் நிறைவேறும். சில வேளை இப்படி தான் தரிசனங்கள், அந்த வசனங்கள் நம்ம காதில் வராத விடுக்கு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும். பிள்ளைங்களை நீங்கள் அமைதியாக வைத்து கொள்ளுங்க. முடிஞ்ச உடனே இருந்து போய் பார்த்து அந்த குழந்தை 1 மணி நேரம் இல்லை, அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக கூட அந்த குழந்தை நீங்களே வச்சுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இது ஆராதனை நேரம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே,
இங்கே வார்த்தை வருது, உனக்குள்ள தரிசனம் இருக்கா, எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்குறேன். நீ சொப்பனத்தை கண்டுட்டியா, எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்குறேன். அடுத்த வருஷத்தில் 2வது சர்வீஸ் நடத்தணும், 2nd சர்வீஸ் நடத்தணும், எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன். இந்த வருஷத்தில் ஒரு 10 ஆத்மா சபைக்குள்ளே எப்படியாவது கொண்டு வரணும், எப்படி உள்ளே வந்துடான்னு பார்க்குறேன். அவங்கள நம்பிட்டு நடத்திட்டு இருக்கீங்களா, அவங்க எத்தனை நாள் உங்கள் கூட இருக்கிறாங்கன்னு பார்க்குறேன். இதெல்லாம் சபைக்குள்ளவே நடக்கிற காரியம். ஹல்லேலூயா. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், சொந்த சகோதரர்கள் தான் சொன்னாங்க, உன் தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது, உன் சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது பார்த்து விடுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ரூபன் தான் அதை தடுத்து அவனை அந்த குழிகளை போடலான்னு சொல்லிட்டு குழியில் போட்டான். அதன் பிறகு நம்ம அறிந்திருக்கிறோம், யோசேப்பு எங்கே போகிறாராம், இஸ்மவேலர்களால் வாங்கப்பட்டு அடிமையாக வாங்கப்பட்டு பார்வோன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கே போத்திபாருடைய வீட்டில் அவர் வேலைக்காரனாக இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார் என்று அந்த போத்திபார் கண்டு என்ன சொல்றானா, தன் வீட்டு எல்லாவற்றையும் யோசேப்புடைய கரங்களிலே விட்டு விடுகிறான். அல்லேலூயா. இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சிடுச்சு, அப்படிதானே? ஆமென். எல்லாம் அல்லேலூயா சொல்லாமா? ஃபர்ஸ்டே சொன்னேன், நம்முடைய அனுபவங்கள், நீங்கள் 10 முறை பைபிள் படிச்சிருக்கலாம், 100 முறை கூட பைபிள் படிச்சிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் பேசுகிறது புதிய காரியங்களை பேசுவார். அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் தரிசனத்தை கெடுக்க ஒரு மனுஷனால முடியும். இங்கே பார்க்கிறோம், போத்திபாருடைய வீட்டில் செய்யாத குற்றத்துக்காக சிறை கொண்டு செல்லப்படுகிறான். இப்பொழுது 13 வருடம் 17 வயதில் தரிசனங்களை கண்டான். அல்லேலூயா. ஐயா ஆராதனை டைமில் ஒரு வார்த்தை சொன்னான், எங்கள் வாலிபர்கள் சொப்பனங்களையும் மூப்பர்கள் தீர்க்க தரிசனங்களையும் சொல்லுவார்கள். எத்தனை வாலிபர்கள் 17 வயதில் தரிசனங்களை பார்க்குறோம். எத்தனை வாலிபர்கள் தரிசனங்களை, ஆராதனை நேரங்களில் வெளிப்பாடுகளை, தரிசனங்களை எதிர்பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய மகத்துவங்கள் குறைந்து போயிருக்கா, கர்த்தருடைய வல்லமை குறைந்து போயிருக்கா? நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம ஒருமனப்பட்டு ஆராதிக்கும் பொழுது அப்போஸ்தலரில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். நாம ஜபிக்கிற ஜபங்களில் இந்த இடங்கள் அசையணும், அருகாமையில் இருக்கிற வீடுகள் அசையணும், ஜனங்களுக்குள்ள ஒரு அசைவு வரணும். ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கிக்கணும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? இன்றைக்கு அவருடைய வல்லமைகள் குறைந்து போகல. திருச்சபை நடுவில் அவருடைய மகிமை இன்றைக்கும் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஒருமனப்பட்டு துதிக்கும் பொழுது அநேக கட்டுகள் அறுந்து விடுகிறது. ஹல்லேலூயா. பிசாசின் தீக்கணைகள், பிசாசின் ஆலோசனைகள் எல்லாவற்றையும் முறியடிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் உண்டு. அல்லேலூயா. பாருங்க, 17 வயதில் தரிசனங்களை கண்டான். இன்றைக்கு நம்முடைய சபையில் வாலிபர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய வாலிபர்களுக்குள்ளே அந்த தரிசனங்களை பார்க்கிற அபிஷேகம் ஊற்றப்படணும். மூப்பர்கள் இருக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லணும். வியாதியஸ்தர்கள் வரும் பொழுது எண்ணெய் பூசி ஜெபித்து சுகங்கள் உண்டாகணும். அதெல்லாம் எப்பொழுது நடக்கும்னா, நம்மளாம் நினைக்கிறோம், ஐயா இங்கே ஒருத்தர் தொடங்கிட்டார், என்ன ஐயா இருங்க கொஞ்ச நேரம். பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் செய்யணும்னு ஆசையாக தான் இருக்கு. எனக்கு கொண்டு கர்த்தர் மகிமைப்படணும், நான் ஜெபித்தா அற்புதம் நடக்கணும், நான் ஜெபித்தா சுகம் கிடைக்கணும், நான் ஜெபித்தா விடுதலை கிடைக்கணும். இது எல்லாருடைய ஆசை தான். ஆனால் பிரயாசம் தான் படுறதில்லை. ஆமென். எல்லாருக்கும் ஆசை இருக்கு. யார் கிரயம் செலுத்துகிறார்களோ, யார் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, யார் அதற்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை கொண்டு தான் கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் தரிசனங்களை பார்க்கணும், வல்லமை உள்ளவர்களாக மாறணும், அபிஷேகம் மாறணும், தீர்க்க தரிசனம் உள்ளவர்களாக நீங்கள் மாறணும்னா சும்மா சபைக்கு வந்துட்டு போனால் நடக்காது. ஆமென். ஆண்டவர் சொன்னார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்லாமல் வேற ஒன்றிலும் ஓடாது. அநேகர் சண்டே விட்டா சண்டே தான் வருவாங்க. இந்த சண்டேக்கு போனீங்கன்னா அடுத்த சண்டே தான். பைபிளை கூட தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் வருவாங்க. ஏமா லேட்டு? பைபிளை போன வாரம் எத்தனை போய் வச்சேன், எங்கே வச்சேனே தெரில, அது தேடி கண்டுபிடித்துக்குள்ளே லேட் ஆயிடுச்சு. இப்படி ஒரு அனுபவத்தில் இருந்தால் நம்மை கொண்டு ஒரு அற்புதமும் நடக்காது. நம்மளுடைய ஆவிகள் உயிர்
உயிர்ப்பிக்கப்படணும். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அற்புதம் நடக்கு. அப்போஸ்தலர் 2:43 சொல்லுகிறது, அப்போஸ்தலருடைய கரங்களினாலே அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது. அப்படி தானே? அப்போ அப்போஸ்தலர்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாரானா, உங்களையும் என்னையும் கொண்டு நம்முடைய போதகரை கொண்டு இந்த திருச்சபையை கொண்டு நடக்குமா நடக்காதா? ஏம்மா இருக்கீங்களா? கப்பல் முழுகலாம் வேறு இருக்கீங்களே, சொல்லுங்க. என்னை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்வார். பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, தரிசனம் உள்ள உன்னை கொண்டு இன்னும் அநேக ஆத்துமாக்கள் இந்த பகுதியில் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஜெபபாரம் உள்ள எத்தனை பேருக்கு ஜெபபாரம்? இந்த இடம் போதாது. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆவியில் அபிஷேகத்தில் எழும்பிட்டோன்னா ஆண்டவர் நல்லா நிரப்பி இருக்கிறாரு. எல்லாம் அனுபவம் உள்ளவர்களாக இருக்கீங்க. இன்னும் நீங்கள் உங்களுக்குள்ள அந்த வைராக்கிய வாஞ்சை பெருகுமானா, ஐயா ஒரு ஆராதனை தானே ஐயா, அது 2 ஆராதனையாக மாறணும். ஆமேன், ஆமேன். சகோதரர்கள் அமைதியாகிறீங்களே, இந்த ஒரு ஆராதனைக்கு என்னால் வர முடியல, நீ வேற 2 ஆராதனை. மியூசிக் மாஸ்டர் இசையமைப்பாளர்களும் அவ்வளோதான் ஐயா ஐயா அப்படின்னுங்கிறாங்க. எங்கள் பிள்ளைங்க எங்கள் சின்ன சபை தான், கொஞ்சம் மக்கள் தான். 2 ஆராதனை நடக்கும். ஒருத்தன் பேடு ஒருத்தன் கீபோர்டு வாசிப்பான். 7 மணிக்கு தொடங்கும், 11 மணிக்கு முடியும். 2 ஆராதனை விடவே மாட்டோம். எல்லாமே அவங்களுக்கு வாசினே இருப்போம். குறைஞ்சது நாங்களும் ஓரளவுக்கு பாடிட்டே இருப்போம். ஆராதனை நான் ஸ்டாப்பாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நடத்துவோம். 2 ஆராதனை அவனுக்கு இருந்து வாசிப்பானுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருக்குள்ள வைராக்கிய வாஞ்சியை கொடுத்திருக்கிற அநேக மூத்த தாய்மார்கள் இருக்கீங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த இடங்கள் அசையணும். அல்லேலூயா. நீங்கள் தரிசனம் உள்ளவர்கள். நான் சொல்கிறேன், தரிசனம் உள்ள உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். இப்போ யோசேப்புடைய வாழ்க்கைக்குள்ளே வருவோம். செய்யாத குற்றத்துக்காக சிறையில் அனுபவிக்கப்படுகிறார், சிறை தண்டனை. அங்கே போனாலும் கர்த்தர் விடலை. அங்கே போனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறத சிறை அதிகாரிக்கு கர்த்தர் வெளிப்படுத்து. ஒரு தேவ மனுஷன் எங்கே இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறத வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஒரு தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிற, ஜெப வாஞ்சை உள்ள, ஆத்ம பாரம் உள்ள, தினந்தோறும் வேதத்தை படிக்கிற. எத்தனை பேர் வேதம் படிக்கிறோம்? வேதம் படிக்கிறோங்க. கொஞ்சம் கொஞ்சம் அங்கெங்கன்னு கேட்குது நட்சத்திரம் மாரி. சொல்லுங்க, வேதத்தை நான் படிக்கிறேன், வேதத்தை நான் நேசிக்கிறேன். சவுண்டு கம்மியாகுது. அப்போனா கொஞ்சம் பேர் தான் படிக்கிறாங்க. சொல்லமா, வேதத்தின்படி நடக்கும்போது ஆண்டவர் சொன்னார், யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதெல்லாம் ஏதோ ஆண்டவர் எழுதி வச்சிருக்கான்னு நினைக்காதீங்க. இவைகளை கை கொள்ளும் பொழுது உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய திருச்சபைகள் ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில் எப்படி ஒரு கிரியைகள் நடப்பிக்கப்பட்டதோ அதே போல இந்த நாட்களில் என்னுடைய ஆசனை அதுதான். நம்முடைய திருச்சபைகள் ஆராதிக்கும் பொழுது அநேகர் விடுதலை ஆக்கப்படணும், அநேகர் சுகமாக்கப்படணும். ஜனங்கள் திருச்சபையை தேடி ஓடி வருகிற நாட்கள் வரணும். அல்லேலூயா. ஆமென். இப்போ ஜனங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. கரெக்டு தானே? இந்த காலகட்டத்தில் ஊழியம் பண்ண ரொம்ப சவால். ஜனங்களுக்கு ஒரு குறைவே இல்லை. எல்லார் கையிலும் செல்ஃபோன் வந்துடுச்சு. செல்ஃபோன் இல்லாத ஆள் யாராவது இருக்குமா? எல்லார் கையிலும் செல்ஃபோன் இல்லை, ஒரு குறையும் இல்லை. வீட்டில் எல்லாம் பெரிய பெரிய டிவிலாம் வந்துடுச்சு. ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்ல ஆட்கள் குறைவுபட்டு இருக்கு. அப்போது ஜனங்கள் உள்ளே வரணும்னா ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில் நடக்கப்பட்ட அதே கிரியைகள் உங்களை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் செய்யணும். செய்வாரா? செய்ய மாட்டாரா? ஆமே. அதுக்கு நம்ம எப்படி மாறணும்? முன்னே சொன்ன தரிசனம் உள்ளவர்களாக, ஆமென், ஆத்ம பாரம் உள்ளவர்களாக ஜெபிக்கணும். ஒரு சாதாரண ஒரு விசுவாசி கூட 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். அவன் கடை இப்போ தான் புதுசாக வரேன் சபைக்கு, 1 மணி நேரம் உங்கள் ஜெப நேரங்கள் இருக்கணும். நம்ம விசுவாச பிள்ளைகளுக்கு 1 மணி நேரம்னா, ஊழியக்காரங்கள்னா மணிக்கணக்கில் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமென். மணிக்கணக்கில் நம்ம ஜெபிக்கணும், மணிக்கணக்கில் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கிறத உங்கள் பிள்ளைகள் பார்க்கணும், நீங்கள் ஜெபிக்கிறத உங்கள் கணவனார் பார்க்கணும், நீங்கள் ஜெபிக்கிறத உங்கள் மனைவி பார்க்கணும், நீங்கள் ஜெபிக்கிறத உங்கள் உடன் பிறந்தவங்க பார்க்கணும். அல்லேலூயா. அப்பொழுது திருச்சபைகளில் ஒரு பயங்கரமான அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில் மாத்திரம் இல்லை, இன்றைக்கு நம்முடைய நாட்களிலும் கர்த்தர் ஒரு பெரிய அசைவ திருச்சபைகளில் என்னை கொண்டு நடத்துவார் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லமா, என்னை கொண்டு செய்யும் ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்க, கரங்களை அசைத்து, ஆண்டவர் ஒரு பெரிய அசைவு எங்கள் திருச்சபைகளை உண்டாகட்டும். சொல்லுங்கம்மா, வெக்கப்படாதீங்க, யாரையும் பார்க்காதீங்க.
ஆண்டவர் மாத்தம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நம்முடைய அனுபவம், நம்முடைய அறிவு தேவனுடைய அற்புதங்களுக்கு தடையாகவே இருக்கு. எல்லாத்தையும் மறந்து கர்த்தர் செய்வார். யாரையும் பலப்படுத்த பயன்படுத்த அவரால் முடியும். சொல்லலாமா? ஆண்டவரே, என்னை கொண்டு ஒரு அசைவை ஏற்படுத்துங்க, என்னை கொண்டு உடைய வல்லமை விளங்க பண்ணுங்க, எங்க திருச்சபையை கொண்டு இந்த பகுதியை ஒரு அசைவை உண்டு பண்ணுங்க. இன்னும் ஏராளமான மக்கள் திருச்சபையில் வந்து குணமடையட்டும் ஆண்டவரே. பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே, அக்கிரமங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. திருச்சபையில் விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். எங்கள் குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆயா பேர் சம்பூர்ணம், ஆனால் அந்த பேர் சொன்னால் தெரியாது, பத்திரகாளின்னா தான் தெரியும். நான் பேசுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகணும்ல, நான் அமைதியாக தெரியும். ஐயா வரட்டாயா பார்த்துக்கலாம் சொல்ல மாட்டீங்களா? ஆவியில் வைராக்கியமாக சொல்லாமா? எங்கள் ஆயா பேர் சொல்லுங்கள், பத்திரகாளி. எதுக்கு அந்த பேர்னா, இங்கே கத்துனா 10 தெரு தள்ளி கேட்கும். வெள்ளிக்கிழமைலாம் அப்போ அந்த பக்தி பாடல் போடுவாங்க பார்த்தீங்களா, பக்கத்து வீட்டில் போட்டால் கூட இங்கே ஆடும். ஆடு யார் மாட்டினாங்களோ அவங்க தலை நீ காலி, பிடிச்சி ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி அதுக்கப்புறம் தான் அவங்க கூல் ஆவாங்க. அந்த என்னது பேர், கற்பூரத்தை ஏற்றி வச்சா தான் கூல் ஆவாங்க. சின்ன வயசில் நாங்கள் சினிமா தேட்டருக்கு போயிருக்கோம். அப்போது அந்த டைமில் பக்தி பாடலாம் போடுவாங்க. போட்டது தான் சினிமா தேட்டரில் வந்துச்சு. சினிமா தேட்டரை ஒரு அடி ஆக்கிடுச்சு. ஏன் சொல்லலாம், அப்படி ஒரு விக்கிர ஆராதனையில் தேவனை அறியாமல் இருந்தோம். ஆயா பேர் பத்திரகாளி, எங்கள் தாத்தா பேர் முனுசாமி. ஆமாம், பயங்கரமான எங்கள் பெரியப்பா மிலிட்ரி, ஒருத்தர் மிலிட்ரிக்கார், ஒருத்தர் வந்து பாகவதர். அந்த கதா காலட்சேபம் எல்லாம் நடத்தி பாடி ஃபுல்லாக அந்த முருக பக்தர், அதுபோல் ஆட்கள். அதுபோல் பின்னணியில் இருந்தால் கர்த்தர் எங்களை பிரித்து எடுத்தார். எங்கள் அப்பா பயங்கர கடன் பிரச்சனை, கடனில் மறித்து போகலாம், வீட்டை விட்டுலாம் ஓடி போயிருக்கார். எப்படியாலும் அவர் பிடிச்சின்னு வந்துடுவாங்க வீட்டுக்கு. வீட்டை விட்டு ஓடி போகிறது, எங்கேயாவது ஆள் செட் பண்ணி பிடிச்சிட்டு வருவோம். ஒரு கட்டத்தில் செத்து போனோன்னு முடிவு பண்ணி தற்கொலைக்கு நேராக போனார். அப்போ ஒரு பெரிய கூட்டம், பப்ளிக் கூட்டத்தில் என்னதான் பேசுகிறாங்க, சாவதான் போகிறோம், போய் நின்று கேட்டு வரலான்னு தூரமாக நின்றுட்டு இருந்தா அங்கே எங்கள் அப்பா பேரை சொல்கிறாங்க, பால்ராஜ். எங்கள் அப்பா பேர் பால்ராஜ். தற்கொலைக்கு நேராக போகிற உன் எண்ணத்தை மாற்றிக்கும். அன்னைக்கு எங்கள் அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து வெளியில் வந்தார். அல்லேலூயா. எங்கள் குடும்பத்தில் முதல் ரட்சிக்கப்பட்டது எங்கள் அப்பா தான். எனக்கு முழு குடும்பமே, எங்கள் பெரியப்பா, எங்கள் சித்தி, எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் ஊழியக்காரனாக கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய சந்ததியெல்லாம் தேவனை அறியாதிருந்த நாட்கள் உண்டு. இன்னைக்கு தேவனை அறிந்திருக்கிறோம். தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய போகிறார், எதற்காக கொண்டு வந்தார், என்ன பர்பஸ், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டதுக்கு என்ன நோக்கம். ஒரு யோசேப்பு 17 வயதிலே தெரிந்து கொண்டு தரிசனங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார், வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். பாருங்க, அந்த தரிசனங்களை நிறைவேற்ற 13 வருஷம் அவன் உடைக்கப்பட்டான். 13 வருஷம் உடைக்கப்பட்ட அனுபவம். சிறைச்சாலையில் பானபாத்திரக்காரனுக்கு அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை கொடுத்து அவன் மீண்டுமாய் பானபாத்திரக்காரன் உயர்த்தப்படுகிறான். அப்போ சொல்றான், அப்பா நீ உயர்த்தப்படும் போது என்னை நினைத்துக்கொள், அப்படிதானே சொல்றாரு. அப்படி சொல்லி 2 வருஷம் அவன் மறந்துட்டான். நான் சொல்றேன், மனுஷங்க மறப்பாங்க, மனுஷங்க மறக்கிறது நல்லது. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், மனுஷனால மறக்கப்படுவது நல்லது, தேவனால நினைக்கப்படுவோம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை மறந்துருக்கிறாங்களா, மனுஷங்க மறந்துருக்காங்களா, கவலைப்படாதீங்க, தேவனால நீங்கள் நினைக்கப்படுவீங்க. பாயிண்ட்டுக்கு வரேன் பாருங்க. 13 வருஷம் காத்துட்டு இருந்தான். அவமானமும் நிந்தையினையும் வேதனையும் சகித்த இந்த யோசேப்பை தேவன் மறக்கலை, தேவன் மறக்கலை. அன்பு தேவ பிள்ளைகளே, தரிசனத்தை சுமந்திருக்கிற, ஜபபாரத்தை சுமந்திருக்கிற, ஆத்ம பாரத்தை சுமந்திருக்கிற, என்னால் ஒரு ஆத்மாவது ரட்சிக்கப்படக்கூடாதா ஆண்டவரே, என்ன நம்பி ஒரு ஆத்மாவாவது தர மாட்டீங்களா என்று கதறுகிற உங்களுக்கு இந்த பகுதியை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவர். நான் கேட்குற ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை பேருக்கு இந்த நான் சொல்கிற பாரம்லாம் இருக்கு? எனக்கு ஆத்ம பாரம் அதிகம்யா. யாராவது கை உயர்த்தலாமே? சில கையை தான் மேலே போது வர வேண்டது. ஜபபாரம் அதிகம், நான் அதிகமாக ஜெபிப்பேன். யாராவது இருக்கீங்களா? வசனத்தை யாராவது கிடைச்சாங்கன்னா எப்படியாகிலும் வசனத்தை நான் சொல்லிடுவேன். யாராவது இருக்கீங்களா? பாருங்க, எங்கள் அப்பா ஒரு புறம் அப்படி இருந்தாலும் நான் சின்ன வயசில் சண்டே ஸ்கூல் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டேன்.
சண்டே ஸ்கூலில் தான் போய் போய் இங்கே கூட சிறுவர் ஊழியெல்லாம் நடக்கு. எத்தனை பேர் டீச்சர்ஸ் இருக்கீங்க? சண்டே ஸ்கூல் டீச்சர் என்ன யாரும் கை தூக்க மாட்டீங்க? நீங்கள் தானா? உங்களை நம்பி கொடுக்குற பிள்ளைகளுக்குள்ள கிறிஸ்து இயேசுவின் அன்பை நீங்கள் வெளிப்படுத்தணும். அன்னைக்கு ஒரு சகோதரி ஜெயந்திங்கிறவங்க சண்டே ஸ்கூல் கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கேன். இந்த சண்டே கிளாஸ் ஊழியம் மிகவும் விலையேற பெற்றது. சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. அநேக ஊழியர்களை உருவாக்குகிற ஒரு பொறுப்பு ஆண்டு இந்த சிறுவர் ஊழியத்தில் இருக்குது. வாலிப பிள்ளைகள் நிறைய இருக்காங்க. அன்பு தேவ பிள்ளைகளை இப்போ சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், தரிசனம் உள்ள யோசேப்பை மனிதர்கள் மறந்தாங்க. தகப்பன் நினைவாக இருந்தாலும் பார்க்க முடியல. சகோதரர்கள் மறந்து போனாங்க. போத்திபார் மறந்து போனான். பானபாத்திரக்காரன் மறந்து போனான். ஆனால் சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை தேவன் மறக்கவே இல்லை. நாட்கள் கடந்து சென்றது. ஒரு நாள் ராஜாவினிடத்திலிருந்து உத்தரவு வருகிறது. அப்பொழுது யோசேப்புக்கு 30 வயது. ஆமென். 17 வயதில் தரிசனங்களை பார்த்தவன், சொப்பனங்களை கண்டவன். ஆனால் அந்த தரிசனங்கள் நிறைவேறாதபடிக்கு சிறைச்சாலையில் போடப்பட்டு துன்பத்தை பாடுகளை அனுபவித்து 13 வருஷம் நெருக்கப்பட்டு 30வது வயதில் ராஜாவுக்கு முன்பதாக வந்து நிற்கிறான். ஆமென். அம்மா இருக்கீங்களாம்மா? நான் சொல்கிறேன், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். உங்கள் சந்ததி அவர் பெருக பண்ணுவார். உங்கள் சந்ததியை கர்த்தர் தெரிந்தெடுப்பார். உங்கள் சந்ததியை கர்த்தர் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல வார்த்தைலாம் சொல்கிறோம். அமைதியாக இருக்கீங்களே, நல்லா கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்களேன். உங்கள் சந்ததியில் ஊழியக்காரர்கள் எழும்பணும். உங்கள் சந்ததியில் மிஷினரிமார்கள் எழும்பணும். உங்கள் சந்ததியில் ஜப வீரர்கள் எழும்பணும். உங்கள் சந்ததியில் துதிக்கிற துதி வீரர்கள் எழும்பணும். ஹல்லேலூயா. தரிசனத்தை சுமந்துருங்க. தரிசனத்தை சுமந்த யோசேப்பை தேவன் மறக்கல. இப்பொழுது ராஜாவினிடத்திலிருந்து உத்தரவு வருகிறது. அவன் வந்து நிற்கும்போது 30 வயது. ஏற்கனவே சொன்னேன், ஆதியாகமம் 41:44 யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். 46 யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது 30 வயதாக இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். இப்போ ராஜா கிட்ட இருந்து உத்தரவு வருது, உன்னுடைய ஆணை இல்லாமல் உன்னுடைய உத்தரவு இல்லாமல் ஒருவனும் தேசத்தில் கையும் காலையும் கூட ஆட்டக்கூடாது. ஆமென். ஊழியத்தின் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், தரிசனம் உள்ள உங்களுக்கு முன்பதாக எந்த காரியமும் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த பிசாசன் கிரியைகளோ இல்லை மனிதனுடைய வல்லமைகளோ இல்லை சூழ்ச்சிகளோ, தரிசனம் உள்ள ஜபபாரம் உள்ள பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. தரிசனம் பெற்றவர்கள் ஜெயிப்பார்கள். நான் சொல்கிறேன், இந்த திருச்சபை ஜெயிக்கும். நீங்கள் ஜெயிப்பீங்க. ஜெயிக்கிறதுனா என்னென்னா, இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இன்னும் திரளான ஆத்துமாக்களை கத்த தரணும். இது என் உள்ளத்தின் வாஞ்சம். உங்களுக்கு எப்படி? அப்படி இந்த சபை வளரும்போது ஃப்ரண்ட் லைன் ஆரம்ப நாட்கள்லேருந்து ஐயா மூப்பரையா மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியல. இன்னும் உங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். இன்னும் சபைகள் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. ஆமென். கன்க்ளூஷனுக்கு வரலாம், நேரம் ஆயிடுச்சு. தரிசனம் உள்ள, ஜபபாரம் உள்ள, ஆத்ம பாரம் உள்ள, தாகம் உள்ள உன்னை கர்த்தர் மறக்கிறதில்ல. உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற வசனங்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் அது நிறைவேறும். ஒன்றே ஒன்று தான், அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் காத்திருந்து தான் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் கர்த்தரை தொடர்ந்து ஓடி தான் ஆகணும். சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அற்புதம் நடக்கலை, அதிசயம் நடக்கலை, ஒரு மாற்றம் வரலன்னு சொல்லிட்டு பாதியிலே நின்று போனவர்கள் உண்டு. பாதியிலே சபையை முடித்து கொண்டவர்கள் உண்டு. ஊழியத்துக்கு வராதவர்கள் உண்டு. அதன் மத்தியில் எது நடந்தாலும் நடக்கனாலும் அவர் என் தேவன் என்கிற உள்ளத்தின் உணர்வு. ஐரோப்பா தேசத்தில் இருக்கீங்களா? ஐரோப்பா தேசத்துக்கு போகலாமா? ஐரோப்பா தேசத்தில் அந்த மரம் பேரை வந்து பீச் மரம். என்ன மரமா? பீச் மரம். அந்த மரம் வளர்றதுக்கு 40 வருஷம். அது நல்லா முதிர்ச்சி அடைந்து வளர்ந்து கனி கொடுக்க எத்தனை வருஷம் ஆகுதான்? 40 வருஷம். அந்த மரங்கள் ஏறத்தாழ 200லேருந்து 300 ஆண்டுகள் வாழுமா.
நம்ம முருங்கை மரம் எத்தனை நாளில் வளரும்? 3 மாதம் 6 மாதத்தில் வளர்ந்துடும். வாழை மரம் 1 வருஷத்தில் வளர்ந்து கனி கொடுக்கும். தென்னை மரம் 5 வருஷம் இல்லை 3 வருஷத்தில், தென்னை மாலாம் 5-3 வருஷத்தில் கனி கொடுக்கு. ஆனால் இந்த ஐரோப்பா தேசத்து இந்த பீச் மரம் 40 வருஷம் ஆகுமா. அதே போல் நார்வே தேசத்தில் மாஃபெல் என்கிற மரமும் 40 வருஷம், அது 130 அடி உயரம் வளரும். அது வரைக்கும் அந்த மரங்களை வைத்தவங்க பொறுமையாக தான் இருக்கணும். இருக்கீங்களா? 40 வருஷம் அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், அதுக்கு உரம் போடணும், அது சேதப்படாதபடி சுற்றி வேலை எடுத்து யாரும் அது சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக்கணும். அந்த 40 வருஷங்களுக்கு பிறகு அது வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அபார வளர்ச்சியாக இருக்கும். 130 அடி உயரம்னா நம்ம எப்படி பார்க்கணும்? அந்த மரத்தை இப்படி அண்ணாந்து தான் பார்க்கணும். நான் கூட உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருக்கிற உங்களோட வாழ்க்கையில் ஒரு அபார வளர்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் ஓங்கி படர்வீங்க, ஓங்கி வளருவீங்க, உங்கள் தரிசனம் நிறைவேறும். ஒருவேளை இப்போ எதுவும் நடக்கலை, நான் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், இன்னும் நான் சோதிக்கப்பட்டு தான் இருக்கேன், இன்னும் நான் அவமானப்பட்டு தான் இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், தரிசனத்தை சுமந்துருங்க, கர்த்தருடைய வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, கர்த்தருடைய வசனத்தில் நீங்கள் நிலைத்திருங்க. நாள் ஒன்று வரும், நீங்கள் வளருகிற வளர்ச்சியை பார்க்கும் பொழுது சத்துரு வெக்கப்பட்டு போவான். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற கர்த்தர். 1 பேதுரு 3-ம் அதிகாரம் 5-ம் அதிகாரம் 6-ம் வசனத்தில் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஆமென். ஏற்ற காலம், உங்களுக்கு ஒரு உயர்வின் காலம். சில பேர் 40 வருஷம் நெருங்க போகுது, அதுக்குள்ளவே மரத்தை வெட்டினோன்னு நினைக்காத. கனி கொடுக்க போகுது, உங்கள் விசுவாசம் கனி கொடுக்க போகுது, உங்கள் ஜெப வாழ்க்கை கனி கொடுக்க போகுது. சிலர்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, அவ்வளோதான், நிறுத்திடலாம், காணிக்கை நிறுத்திடலாம், தசம்பாகத்தை நிறுத்திடலாம், சபைக்கு போகிறத நிறுத்திடலாம். இல்லை இல்லை, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பலன் இருக்குது. பொறுமையாய் சகித்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? தரிசனத்தை பெற்ற நீங்கள் ஜெயிப்பீங்க. பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லிடலாம், ஐயா கிட்ட நான் மைக் கொடுக்க போகிறேன். தரிசனம் பெற்ற இந்த சபை வளரும். தரிசனம் பெற்ற இந்த ஊழியக்காரரோடு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தரிசனம் பெற்ற ஜெபபாரம் உள்ள இந்த திருச்சபை மக்கள் நிமித்தம் இந்த பகுதியில் ஒரு அசைவு உண்டாகும். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே, என் தரிசனத்தை அழிக்க சத்துரு எதோ செய்யறான்பா. அன்றைக்கு யோசேப்புக்குள்ள இருந்த தரிசனம், உன் சொப்பனை எப்படி நிறைவேற போகுது, உன் தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கிறேன். சத்ரு போராடினா. இன்றைக்கு தேவ பிள்ளைக்கு உன் விசுவாசம் வளராதபடிக்கு, திருச்சபையில் உங்க விசுவாசம் பெருகாதபடிக்கு சத்ருவானவன் போராடி கொண்டிருக்கிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, உள்ளத்தின் ஆழத்தில் நான் சொல்றேன், அலட்சியம் பண்ணாதீங்க, கனம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை பெரியது, அது எப்படியும் கிரியை செய்யும். பேசின நான் சாதாரணவனாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. உங்களை குறித்து கர்த்தருடைய திட்டம் உண்டு. உங்கள் தரிசனம் நிறைவேறுகிற நாட்கள் சத்ருவானவன் ஆரம்ப நிலையிலே உன் விசுவாசத்தை உடைக்க, உன் பரிசுத்தத்தை சீர்குலைக்க, உன் ஜெப வாழ்க்கையை சீர்குலைக்க, ஊழியத்தின் பாரம், சபையின் பாரம், ஆத்ம பாரங்களை உன்னிலிருந்து எடுத்து போடு, உன்னை குழியில போட நினைக்கிறான். ஆனா கர்த்தரோ குழியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து தரிசனங்கள் பெற, தரிசனங்கள் வளர, தரிசனங்கள் உருவாக, ஹல்லேலூயா, இன்னும் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், இன்னும் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், இன்னும் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நிலைத்திருப்போம், அந்த தரிசனத்தில் நிலைத்திருப்போம். இதோ இப்பொழுதே பலன் கொடுக்கிற காலம், இதோ இப்பொழுதே பலன் கொடுக்கிற காலம். ஏற்ற காலத்தில் கர்த்தர் தரிசனங்களை நிறைவேற்றுவார். உங்களை தீர்க்கதரிசிகளாக, உங்களை அப்போஸ்தலர்களாக, உங்களை கொண்டு ஜனங்களுடைய விடுதலையாக்குகிறவர்களாக, அநேக கட்டுகளை கட்டவிழ்க்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். இந்த திருச்சபையில் இன்னும் அநேக பிள்ளைகளை ஆண்டவரே கொண்டு வந்து சேர்ப்பீராக. ஆண்டவரே, ஆரம்ப நாளில் இருந்து இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுக்காக, மூப்பர்களுக்காக, மூத்த சகோதரர்களுக்காக, மூத்த சகோதரிகளுக்காக, மூத்த தாய்மார்களுக்காக, இன்னும் அவர்கள் ஜெபத்தை கூட்டி எழுப்பட்டும், இன்னும் ஆத்ம பாரத்தை கூட்டி எழுப்பட்டும், இன்னும் பரிசுத்தத்தினால ஆண்டவரே பரிசுத்த ஆவியுடைய கிரியையினால நிரப்பப்படட்டும். ஊழியக்காரருக்கு தோள் கொடுக்கட்டும்பா. ஆண்டவரே, வாக்குவாதங்கள், பொறாமைகளுக்கு விலக்கி, சண்டைகள், சச்சரவுகளுக்கு விலக்கி, திருச்சபை கிறிஸ்து இயேசுவின் அன்பினாலே ஊன்ற கட்டப்பட, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற திருச்சபை பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும். அடியனை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இல்லப்பா,
உடைய திட்டங்களும் தீர்மானங்களும் உடைய பிள்ளைகளோடு இடைப்படட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபித்து ஜெயமெடுக்கிறேன் நல்ல பிதாவே.